Hi, welcome back. ஸோ இந்த வீடியோவில் ஹெச்டிஎம்எல்ல ஒரு பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எப்படி ஆட் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்க்க போகிறோம். ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது கிளைண்ட் சைடு வேலிடேஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஸ்கிரிப்ட். கிளைண்ட் சைடு வேலிடேஷனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பேஜ் ஒன்று இருக்குது. அந்த லாகின் பேஜில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைன்னா அந்த அந்த லாகின் பேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம்லேயும் பாஸ்வேர்ட்லேயும் எதையும் டைப் பண்ணாமல் லாகின் பட்டன் கிளிக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க யூசர். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எம்டி வேல்யூ வந்து டேட்டாபேஸ்க்கு போய் சர்ச் பண்ணும். அப்படி ஒரு வேல்யூ இருக்கான்னு சர்வருக்கு போய், அப்படி ஒரு வேல்யூ இல்லைன்னொன்னே இன்வாலிட் யூசர்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த ஒரு வெப்சைட்லேயும் இல்லை எந்த ஒரு லாகின் பேஜ்லேயுமே எம்டி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒரு யூஸராக இருக்கவே முடியாது. ஆனால் வந்து தெரியாமலையோ இல்லை வேணும்னே ஏதோ ஒரு எம்டி கண்டென்ட் அடிச்சு பார்ப்போம்னா, இந்த மாதிரி இன்வாலிட் டேட்டா கொடுத்து அடிக்கும்போது டேட்டா சர்வருக்கு போயிட்டு அப்புறம் செக் பண்ணிட்டு சொல்லுது அது அப்படி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லைன்னு. ஆனால் நமக்கே தெரியும் அப்படி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையும் சர்வருக்கு அனுப்பி ஒரு சர்வர் சைக்கிள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரௌசர்லேயே வேலிடேட் பண்ணி செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருந்தால் மட்டும் சென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுற இடம் தான் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பட்டன் வைக்க போகிறோம். அந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு அலர்ட் மெசேஜ் வரும் ஜாவாஸ்கிரிப்டில். இதான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். பட்டன் ஸ்பேஸ் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ onclickனு ஒரு அட்ரிபியூட், ஷோ அலர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த பேஜில் ஜாவாஸ்கிரிப்டில் ஷோ அலர்ட்னு ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ தான் ஜாவாஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஸ்கிரிப்டுங்கிற ஒரு டேகு, டைப்பு டெக்ஸ்ட் பார் ஜாவாஸ்கிரிப்ட், ஃபங்க்ஷன் ஷோ அலர்ட் ஆஃப், நான் ஒரு அலர்ட் மட்டும் கொடுக்குறேன், அலர்ட் ஆஃப் டபுள் கோட்ஸில் ஹேவ் a nice டேன்னு ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பேஜை ரன் பண்ணி பார்ப்போமா. பட்டன் இருக்கு, வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த அலர்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அலர்ட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேஜில், ஒரு HTML பேஜில் ஜாவாஸ்கிரிப்டை வந்து நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணுவோம். இது வந்து பட்டன் கிளிக்கு மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் பாக்ஸில் எம்டியாக டைப் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்பருக்கு பதிலாக கேரக்டர் டைப் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே ஆன் கிளிக் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிளைண்ட் சைட்லேயே எல்லா வேலிடேஷன்ஸையும் முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில்னா, இமெயில் வந்து ஒரு இமெயில் ஐடி, அப்புறம் முடியும் போது @gmail.com இல்லை @email.com @company-name.com இந்த மாதிரி வரும். அந்த ஃபார்மேட்டில் இருக்காங்கிறதுலாம் வந்து இங்கேயே செக் பண்ணிடலாம். இன்வாலிட் வேல்யூ டைப் பண்ணி சென்ட் கொடுத்தா இங்கேயே செக் பண்ணி இல்லை இந்த வேல்யூ தப்பாக இருக்குது அப்படின்னு இங்கேயே கண்டுபிடிச்சிட்டா சர்வரோட சைக்கிள்ஸ் மிச்சமாகும். ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக் யூசேஜ்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஏதாவது கொரிஸ்னால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.